Hello guys, this is Kartika from Code Clips. இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீடியன். Again, this is also a measure of central tendency. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மீன் இருக்கிறப்போ மீடியனுக்கு என்ன வேலை, எல்லாத்தையுமே இதில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஓகே, மீடியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை குழப்புற மாதிரி ஒரு ஆன்சர். சென்டர் ஆஃப் அ டேட்டா. ஸோ சென்டர் ஆஃப் அ டேட்டா, தென் வாட் இஸ் மீன்? Mean is also a center of a data. Guys, understand one thing, the mean, median, mode, இந்த மூணுமே ஒரே விஷயத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். லெட்ஸ் ஜஸ்ட் see in simple example. Okay, so for example, for a mean, நார்மலாக பீப்புளுக்கு எந்த ஏஜில் டயபெட்டிஸ் வர ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஒரு டேட்டா செட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 40 அல்லது 45 ஏஜில், ஓகே 50 ஏஜில், மேபி 52 ஆர் மேபி 80 கூட டயபெட்டிஸ் வரலாம். ஓகே, திஸ் இஸ் அ டேட்டா செட். இப்போ நான் இதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறேன். our sum of the data set, this is 267 and divided by 5 because there is a total number of data 53.4. this is our mean. okay, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், நார்மலாக பீப்புளுக்கு எந்த ஏஜில் எந்த ஏஜில் சுகர் டயபெட்டிஸ் வர ஸ்டார்ட் ஆகுதுன்னா 53.4 தான் நார்மல் ஏஜ். ஓகே, திஸ் இஸ் கூல். ஸோ மீடியனில் என்ன கண்டுபிடிக்கலான்னா, அதுக்கு முன்னாடி மீன் நான் என்னென்னு கிளியராக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு 3 குவார்டைல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 குவார்டைல்ஸ். ஓகே, தெரிலனா நோ ப்ராப்ளம், நான் இதை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். செகண்ட் குவார்டைல் 50% சொல்லுவோம். ஸோ இதுதான் மீடியன். அதாவது எக்ஸாம்பிள், see here the same data set. okay, 50 52 80. so here நம்ம என்ன பண்ணுவோம்னா, மீடியனை central value, the middle value of the data set. okay, so the median is 50. so இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, சராசரின்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, சாரி. 50% ஆஃப் த பீப்புளுக்கு 50 வயசுக்கு மேலே தான் டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை மீடியன் சொல்லுது. ஓகே, மீடியன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அவுட்லேயர்ஸ் வர்றப்போ நம்மளால் மீன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அவுட்லேயர்ஸா புது டெர்மினாலஜியாக இருக்கே அப்படி யோசிக்காதீங்க. அவுட்லேயர்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேட்டாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அதே டேட்டா செட் தான் நான் எடுக்கிறேன். 40 45 டயபெட்டிஸ் வர டேட்டா செட், 52 ஒரு 60 ஒரு 80. சடனாக இந்த இடத்துல 12 24 10 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம அவுட்லேயர் சொல்லுவோம். ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கிற டேட்டாவில் சடனாக வேறு மாதிரி டேட்டா வருது. இந்த சடன் டிஃப்ரென்ஸ் ஏன்னா மேபி இட்ஸ் அ மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நம்ம ஒரு என்ட்ரி பண்ணுறப்போ தப்பாக கூட என்ட்ரி பண்ணிக்கலாம். மேபி 42க்கு பதிலாக 12ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ மேபி சம் மிஸ்டேக்ஸால் இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக அது மிஸ்டேக், இது தப்புன்னு சொல்லலை. மேபி இருக்கலாம், மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மீன் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? total number of values 373 and divided by how many data were there? 3 4 5 6 7 8 9 divided by 9 is 41.44. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் கண்டுபிடிக்கிறப்போ சராசரியாக 41 வயசில் பீப்புள் டயபெட்டிஸால் பாதிக்கப்படுறாங்க
அப்படின்னு சொல்கிறோம். மேபி இது ஓரளவு ஏற்றுக்கத்தக்க ஆன்சராக இருந்தாலும் பட் இந்த நம்பர் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலை, ரைட்? ஸோ சி 80க்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் 60க்கும் டோட்டலாக டைவர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் எப்போனா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூடாக இருக்கும். ஓகே, whenever the data are skewed like this or skewed like this, the mean வந்து கரெக்டான ஆன்சரை கொடுக்காது. ஸோ that's why we are using median. Median வந்து more robust than mean. First need to arrange the data set. Okay, arrange it 10 12 24 40 45 50 52 60 80. Okay, so find the middle value. டோட்டலாக 9 இருக்குது. ஸோ 9ல் மிடில் வேல்யூ 45 is the middle value. சி மீனை விட மீடியன் கொஞ்சம் அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்குது. தட்ஸ் வை மீன் வந்து அவுட்லயர்ஸால் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். மீடியன் இஸ் more robust than mean. That's why we are using median. Okay, மீடியன் கண்டுபிடிக்க பைத்தன்லேயே பில்டின் பேக்கேஜ் இருக்குது. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ்டின்னு எடுத்துருக்கோம் பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஃபுல்லாக எழுத வேண்டாம் இல்லையா, அதுக்காண்டி எஸ்டி டாட் மீடியன்ற ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். என்டர் 4 மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிம்பிள். பட் நம்மளாக எப்படி அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நான் டேட்டாவை ஒரு லிஸ்ட்குள்ளே கொடுக்குறேன். அப்புறம் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப், வச்சுருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் சார்ட்டட் ஆஃப். அதுக்குள்ளே டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான தேர்ட் ஸ்டெப் லென்த் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். லென் வந்து மொத்தம் நம்ம 9 டேட்டா வச்சுருக்கோம். லென்த் என்னென்று வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம லேட்டராக யூஸ் பண்ணோம்ல, அதுக்காக. இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் n%2 equal to 1 colon. Oh, what is the n%2 and what is equal to 1? Okay, in our case நமக்கு தெரியும் என்னன்றது நம்ம லென்த். ஸோ 9% ஆன்சர் பாருங்கள் 1 பிகாஸ் 9ன்றது ஆட் நம்பர். இப்போ ஈவன் நம்பர் போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 10% is 0. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஒன்லி 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று ஈவனாக இருக்கும், இல்லை ஆடாக இருக்கும். ஆடாக இருந்தால் ஆன்சர் 1, ஈவனாக இருந்தால் ஆன்சர் 0. ஆக்சுவலி %2னா ஒன்றும் இல்லை, அந்த 9 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ வர ரிமைண்டர் தான் the %2ஆல் நம்ம சொல்கிறோம் இன் பைத்தன். ஓகே, நமக்கு எப்போவுமே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று நம்மளோட டேட்டா வந்துட்டு ஈவனாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம். மீடியன் கண்டுபிடிக்கிறப்போ ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்போஸ் அது 83 இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம டேட்டா செட்டில் 12 32 2 இருக்கும் நமக்கு மிடில் வேல்யூவில். சிங்கிளாக ஒரு வேல்யூ மிடிலாக இருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணுவோம், 12ஐயும் 32ஐயும் ஆட் பண்ணி அதுக்கு மீன், அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளால் மீடியன் சொல்ல முடியும். ஓகே, அதனால தான் ஈவன் ஒரு கேஸ் அண்ட் ஆடாக ஒரு கேஸாக எழுதுகிறோம். ஓகே, இப்போ மிடில் வேல்யூ நான் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போது, whenever n is odd. ஓகே, ஆடாக இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மீன். மீடியன். ஆடாக இருக்கிறப்போ மீடியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். சி ஃபர்ஸ்ட் மிடில் வேல்யூவோட இண்டெக்ஸ். ஓகே, லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம லென்த் வந்து 9 சொல்கிறோம், பட் இண்டெக்ஸில் எப்போவும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 0 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 8 வரைக்கும் தான் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, மொத்தம் லென்த் 9 தான், பட் இண்டெக்ஸ் வந்து 0 to 8ன்னு தான் கவுண்ட் பண்ணுவோம். இப்போது நம்மளோட மிடில் இண்டெக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மிடில் இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கோடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். med is equal to len of
எஸ் டேட்டா சார்ட்டட் டேட்டாவை 2ஆல் டிவைட் சார்ட்டட் டேட்டாவோட லென்த்தை நம்ம என்னன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். வர அவுட்புட் வந்து ஃப்ளோட்டில் இருக்கும். ஸோ ஃப்ளோட்டில் வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, அதனால் இன்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதை இன்டிஜராக மாற்றுறோம். ஏன்னா இன்டிஜரால் மட்டும்தான் லிஸ்ட்டோட இண்டெக்ஸை மென்ஷன் பண்ண முடியும். அப்புறமா மீடியன் ஃபைண்ட் பண்ணுறோம். மீடியன் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். வெரி சிம்பிள். எஸ் டேட்டா ஆஃப் அவர் மிட். ஓகே, மிட்ன்றது இண்டெக்ஸ், எஸ் டேட்டாவில் இந்த இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம மீடியனை பிரிண்ட் பண்ணுறோம். see the output. yeah, it's 32. ஓகே, இப்போ ஆர்டருக்கு கேஸுக்கு நம்ம சீக்கிரமாக 2 லைன்ஸில் கோட் எழுதிட்டோம். இதே ஈவனாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சம் ஒரு லைன்ஸ் வரும். ஓகே, இப்போ அதுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நான் சேம் டேட்டா எடுத்துருக்கேன், அந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் அப்போ தான் 8 வரும். இப்போது சார்ட் பண்ணுறேன் சார்ட்டட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அப்புறம் இமீடியட்டாக நம்ம கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் அவர் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த டைம் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். n%2 ஈக்குவல் டு என்ன போடுவோம்? எஸ் 0 : இங்கே 2 மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால, ஸோ mid1 இஸ் ஈக்குவல் டு இந்த தடவை மிட் வேல்யூ not 45 and 83 because it's not a sorted list, but அந்த 2 சென்டரில் இருக்கிற 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் 2 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் len ஆஃப் அவர் எஸ் டேட்டா, நான் என்னன்னே போட்டிருக்கலாம். ஓகே, டிவைடட் பை 2. ஓகே, நான் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா அது என்னன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ பிகாஸ் ஒவ்வொரு டைமும் சார்ட்டட் ஆஃப் டேட்டான்னு ஃபுல்லாக எழுத வேண்டாம்ல, அதுக்காக இப்போ நம்ம ஷார்ட்டாக அந்த s_, டேட்டாவை மாற்றிட்டு நம்ம ஈஸியாக என்னென்ன மாற்றிக்கலாம். n/2. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மிடில் நம்பர். ஓகே, 8 divided by 2 is 4.0. நான் அப்போவே சொன்னால இன்ட்டாக மாற்றலாம் ஃப்ளோட்டாக காமிக்கணும். அண்ட் நோட் ஒன் திங், 4th வேல்யூ தான், பட் லிஸ்ட்டில் என்ன ஆகும்? தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸில் தான் அந்த வேல்யூ இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? -1. அப்போ தான் நமக்கு தேர்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ அது இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிக்கிறோம். அப்போ தான் அந்த 4.0ல் 0.0 வராது. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப், த செகண்ட் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அதை நான் mid2_ இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இன்ட்டுக்குள்ளே நான் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே, -1 பண்ணால் தேர்ட் இண்டெக்ஸ் கிடச்சிது. ஸோ -1 பண்ணலன்னா ஃபோர்த் இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போது மீடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னால் mid1 அந்த mid2 அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அது சார்ட்டட் ஆஃப் லிஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ். ஸோ s_, டேட்டா ஆஃப் mid1_ ப்ளஸ் இல்லை சாரி இல்லை ப்ளஸ் s_, டேட்டா ஆஃப் mid2. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் கிடைக்கும். இப்போ அதை ஆட் பண்ணி டிவைடட் பை 2. ஓகே, ஆவரேஜ். ஸோ டிவைடட் பை 2 போட்டோன்னா மீடியன் கிடச்சிரும். இப்போது நம்ம மீடியனை பிரிண்ட் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். 32.0. ஓகே, ஏன் 32ன்னு பார்க்கலாம். இப்போது சார்ட்டட் டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை ஒன் டைம் செக் பண்ணலாம். the third index is 32 and fourth index is 32. ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 32 தான் வரும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ எப்படி உள்ள ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது டக்குன்னு இதை எப்படி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து நமக்கான ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி as usual நம்ம keyword diff and median of நம்ம ஃபங்க்ஷனுக்கான நேம் and x : நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ கோட் எழுதுகிறோம். ஓகே, this case for what? odd case. ஓகே, கொஞ்சம் டேப் போட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். and the next for even case. ஸோ அதுக்கு மேலே உள்ளதை காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இஃப்க்கு அப்புறத்துல லைன்லேருந்து கொஞ்சம் டேப் ப்ரெஸ் பண்ணி ஒன் டேப் யூஸ் பண்ணி உள்ளே தள்ளிக்கலாம்.
சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். எக்ஸுன்றது ரா லிஸ்ட்டாக வரும். இங்கே நம்ம என்னன்னு யூஸ் பண்ணிக்கிறதுனால லென் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஃபங்க்ஷனில் எங்கேனாலும் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பழைய டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி இதை நம்ம மீடியன்ற நம்ம ஃபங்க்ஷன் நேமை வச்சு கால் பண்ணி ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஸோ நான் காப்பி பண்ணது ஈவன் கேஸில் உள்ள டேட்டா. ஓகே, ஆன்சர் இஸ் 32.0. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் என்ன ஆட் பண்ணேன், 83. நோ சாரி, 9 தான் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்ட். இப்போ ஆன்சர் பார்க்கலாம், 32. நோட் பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறப்போ ஜஸ்ட் 32 வந்துச்சு, செகண்ட் கண்டுபிடிக்கிறப்போ 32.0 வந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆட் கேஸ் எழுதுகிறப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து டேரெக்டாக ஆன்சர் எடுக்கிறதுனால 32. அண்ட் செகண்ட் கேஸில் நம்மளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அடிஷன்லாம் செய்கிறதுனால அது வந்து ஃப்ளோட்டாக மாறுது. ஸோ நம்ம அதுலேயும் இன்டர்ன் சேர்த்துக்கிட்டா அவுட்புட் வந்து 32 மாறிடும். 32.0 32 ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். நீங்கள் இப்போ மீடியனாக என்னென்னு கிளியராக கற்றுக்கிட்டீங்க. சொந்தமாக மீடியனுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதவும் கற்றுக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லணும்னு நினச்சேன். மீடியன் தான் நல்லா கண்டுபிடிக்குதுல, அப்புறம் எதுக்கு மீன், அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன ஆன்சர் தான் இது. சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வரைகிறப்ப மீடியன் ரெண்டுமே ஒரு டேட்டா செட்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த டேட்டாவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஆர் அந்த டேட்டா வந்து ஸ்கியூவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. சப்போஸ் மீன் அண்ட் மீடியன் வந்து ஒரு டேட்டாவுக்கு ஈக்குவலாக சேம் ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல்னு சொல்லலாம். இதுக்கு தான் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹாப்பி கோடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மோட் பார்க்கலாம். பை பாய்.